Example 4.30. Draw the circle of the radius 4 cm at a point L on the draw a tangent to the circle using the alternative segment. அப்போ given எவ்வளோ கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு ரேடியஸ் வந்து 4 சென்டிமீட்டர் இல்லைங்களா, அதை 4 சென்டிமீட்டர் ரஃப் டயக்ராம் ஒன்று வரைஞ்சிக்கணும். இதேமாரி ரஃப் டயக்ராம் என்ன செஞ்சிடணும், நம்ம அவங்க கொடுத்துருக்கிற டயக்ராம் படி பார்க்க போனோம்னா இதுதான் நம்மளுக்கு ரஃப் டயக்ராமாக வரும். ஒரு சர்க்கிள் ஒன்று ட்ரா பண்ணிக்கிறோம் 4 சென்டிமீட்டருக்கு. அந்த 4 சென்டிமீட்டர் ஜீரோலேருந்து 4 சென்டிமீட்டர் ரேடியஸில் சர்க்கிள் ட்ரா பண்ணிட்டோம் இல்லைங்களா. அதுக்கப்புறம் நம்ம என்ன செய்கிறோம், இங்கேருந்து எம்ன்ற ஒரு பாயிண்ட்டை குறிக்கிறோம். ஃபஸ்ட்டு இங்கே ஓ வச்சோன்னே அதுக்கப்புறம் எல்ன்ற ஒரு பாயிண்ட்டு குறிக்கிறோம். இந்த இடத்துல வச்சு என்ன செய்கிறோம், ஓன்ற ஒரு பாயிண்ட்டும் என்னன்ற ஒரு பாயிண்ட்டும் குறிக்கிறோம். அதுக்கப்புறம் என்ன செய்கிறோன்னா, இங்கே கொடுத்துருக்கிற இந்த எண்ணுக்கும் இந்த எல்லுக்கும் ரேடியஸ் எடுத்து அதை இந்த இடத்துல போட்டு கட் பண்ணோம்னா ஒரு பர்பண்டிகுலர் நம்மளுக்கு கிடைக்கும். அந்த பர்பண்டிகுலர் தான் டி டேஷ் அப்படின்னு சொல்லக்கூடியது நம்மளுக்கு கிடைக்கும் இல்லைங்களா. இப்போ இது எப்படி வரைகிறதுன்றது மட்டும் ஃபேராக பார்த்துக்கலாம். இப்போ நம்ம 4 சென்டிமீட்டர் ரேடியஸுக்கு ஒரு சர்க்கிள் ஒன்று வரையணும் இல்லைங்களா. இப்போ 4 சென்டிமீட்டர் ரேடியஸ்ன்னு போது இப்படி காம்பஸ் இப்படி திருப்பி வச்சுக்கோங்க. இந்த பக்கம் ஸ்கேலை திருப்பி வச்சுக்கிட்டு இப்படி 4 சென்டிமீட்டர் அழகாக மெஷர்மெண்ட் எடுத்துக்கோங்க. அந்த 4 சென்டிமீட்டர் மெஷர்மெண்ட் எடுத்துட்டிங்கன்னா அடுத்தது நம்ம என்ன செய்யணும், ஒரு 4 சென்டிமீட்டருக்கு ஒரு சென்டரில் வச்சு அழகாக ஒரு என்ன செய்யணும், ஒரு சர்க்கிள் ஒன்று ட்ரா பண்ணுறோம். புரியுதுங்களா. இதுமாரி ஒரு சர்க்கிள் ஒன்று அழகாக நம்ம ஒரு ஈக்குவலாக அழகாக பென்சில் அப்படி வச்சு அழகாக நீட்டாக நம்ம ட்ரா பண்ணிடுறோம். புரியுது இல்லைங்களா. இப்போ அழகாக இதுமாரி ட்ரா பண்ணி எடுத்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம், அதை அப்படியே இந்த இடத்து சென்டரில் வந்து ஓ அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்ணிக்கிறோம். இதுதான் நம்ம சென்டர் என்ன செய்கிறோம், ஓ அப்படின்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கிறோம். அப்போ ஓஎஸ்எஸ் சென்டர் ட்ரா த சர்க்கிள் ஆஃப் ரேடியஸ் 4 சென்டிமீட்டர் நம்ம வரைகிறோம். அதுக்கப்புறம் என்ன செய்யணும், டேக் த பாயிண்ட் எல். அப்போ ஏதோ ஒரு பாயிண்ட் டேக் எல்ன்ற ஒரு பாயிண்ட் எடுக்க சொல்கிறாங்க. அப்போ நம்ம இங்கேருந்து என்ன செய்கிறோம், எல்ன்ற ஒரு பாயிண்ட்டு எதில், இந்த ஓலேருந்து பீன்ற பாயிண்ட்டு குறிக்கிறதுக்கு எவ்வளோ இது டிஸ்டன்ஸ் எவ்வளோன்னு சொல்லியிருந்தோம், நம்மளை பொறுத்த வரைக்கும் 4 சென்டிமீட்டர் இல்லைங்களா. அதை 4 சென்டிமீட்டர் நமக்கு எழுதிட்டோம். அடுத்தது இந்த இடத்துல இந்த சர்க்கிளில் எங்கே டச் ஆகுதோ அந்த இடத்த தான் நம்ம என்ன சொல்கிறோம், எல் அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்ணிக்கிறோம் இல்லைங்களா. அந்த எல்லிருந்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு கார்டு ஒன்று வரைய சொல்லியிருக்காங்க எம்ன்ற ஒரு இடத்துக்கு. அப்போ எம்ன்ற இடம் வந்து எங்கே வருது அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போது இங்கேருந்து நம்மளுக்கு எங்கே வரும், இப்போ ஜஸ்ட்டு இப்போ இதுன்னு வச்சுக்கோங்களேன், இங்கேருந்து ஏதோ ஒரு டிஸ்டன்ஸுக்கு நம்ம என்ன செய்கிறோம், ஒரு எம் அப்படின்ற ஒரு பாயிண்ட் ஒன்று குறிக்கிறோம். அதே சைமல்டேனியஸாக இந்த இடத்துல என்ன செய்கிறோம், என்னன்ற ஒரு பாயிண்ட்டையும் நம்ம குறிச்சிக்கிறோம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன செய்கிறோம், எல்லிருந்து இங்கே எம்ன்றதுக்கு ஒரு லைன் ஒன்று வரைகிறோம். இப்படி வரைஞ்சிட்டோம் இல்லைங்களா. அப்போது அடுத்தது நம்ம என்ன பண்ணுறோம், சேம் இப்போ அங்கே கவனிக்கணும், டேக் த பாயிண்ட் எல் ஆன் த சர்க்கிள் த்ரூ த எல் ஆன் த கார்ட் எல், இது பேர் எம்முன்னு குறிக்கிறோம் ஓகேங்களா. டேக் த பாயிண்ட் என், அப்போ இங்கே ஒரு பாயிண்ட் ஒன்று நம்ம குறிச்சிக்கணும்னு சொன்னோம் இல்லைங்களா. அதே பாயிண்ட்டை நம்ம என்னன்னு எடுத்துக்கிறோம். அந்த டிஸ்டிங் ஃப்ரம் தட் எல், அந்த எம் இஸ் இந்த ஆன் த சர்க்கிள் இல்லைங்களா. அப்போ எம்மும் அந்த சர்க்கிளில் தான் இருக்குது, என் இஸ் ஆன் த சர்க்கிள். ஸோ தட் எல் அண்ட் எம்1 ஆர் ஆன்டி கிளாக் வைஸ். ஃபஸ்ட்டு எம் தான் கிளாக் வைஸ்னால் இப்படி வருது, ஆன்டி கிளாக் வைஸ்னால் நம்மளுக்கு அப்படியே ரிவர்ஸில் போகிறதா ஆன்டி கிளாக் வைஸ்ன்னு சொல்கிறோம். அப்போ இப்படி இருந்து இப்படி போகுது இல்லைங்களா. அப்போ எம்மு அப்புறம் என் ஆர் த ஆன்டி கிளாக் வைஸ் டைரெக்ஷன், ஜாயின் எல்என். அப்போ எல்லையும் என்னையும் நம்ம என்ன செய்கிறோம், ஜாயின் பண்ணிக்க சொல்கிறாங்க. ஸோ அப்போ நம்ம எல்லையும் என்னையும் ஜாயின் பண்ணிடுறோம் ஓகேங்களா. இதையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதேமாரி இந்த எம்மு என்னன்னு இருக்குது பார்த்தீங்களா, அதையும் நம்ம என்ன செய்கிறோம், ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. இந்த எல்லைஎம்மும் இப்படி ஜாயின் பண்ணிட்டோம். இப்போ ஜாயின் பண்ண உடனே அடுத்தது நம்ம என்ன செய்கிறோம், என்ன பாயிண்ட்டை வச்சுக்கிட்டு ஓகேங்களா. இப்போ நம்ம இங்கே பாருங்கள், இந்த இடத்துல இந்த எண்ணெய் வச்சுட்டு நம்ம ஏதோ ஒரு ஆர்க் ஒன்று அடிக்கிறோம். எதுக்கு, இந்த இடத்துல இப்படி ஒரு ஆர்க் ஒன்று அடிக்கிறோம் இல்லைங்களா. இந்த மெஷர்மெண்ட்டை நீங்கள் என்ன செஞ்சுக்கணும், கரெக்டாக இங்கே வச்சு இந்த மெஷர்மெண்ட் எவ்வளோ வருதோ அந்த மெஷர்மெண்ட்டுக்கு இப்படி என்ன செஞ்சிடணும், இந்த மெஷர்மெண்ட்டை அந்த ஆர்க் இருக்கிற மெஷர்மெண்ட்டை அப்படியே பார்த்துக்கிறோம். நம்ம கரெக்டாக கொண்டு வந்துடுறோம். இப்படி மெஷர்மெண்ட் பண்ணி எடுத்துக்கிறோம் ஓகேங்களா. இந்த மெஷர்மெண்ட்டுக்கு நம்ம இந்த எல்லிருந்து விக்கு இப்படி ஒரு ஆர்க் ஒன்று அடிக்கிறோம் ஓகேங்களா. ஆர்க்கில் அதே மெஷர்மெண்ட்டு இந்த இடத்துல வச்சு திரும்பியும்
அங்கே எடுத்த மெஷர்மெண்ட் எடுத்த இல்லையா, அந்த இடத்துக்கு இங்கே ஒரு ஆர்க் ஒன்று அடிக்கிறோம். அப்போ இந்த 2 ஆர்க்கும் எங்கே கட் ஆகுதுன்னு பார்த்தோம்னா, கரெக்டாக நம்மளுக்கு எந்த இடத்துல கட் ஆகும், இந்த இடத்துல கட் ஆகும் இல்லைங்களா. அப்போ இந்த இடத்துல இங்கே நம்ம பாயிண்ட்டை வச்சிடுறோம். பாயிண்ட்டை வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம், இதை நம்ம என்ன ஞாபகம் வச்சுக்கிறோம், நம்மளை பொறுத்த வரைக்கும் இப்போது இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பீன்ற எல்ன்ற பாயிண்ட் வழியாக நம்ம ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் ஒன்று ட்ரா பண்ணணும். ஓகேங்களா. இந்த இடத்துல வச்சு இந்த இதுக்கும் ஒரு லைன் இப்படி நம்ம ட்ரா பண்ணுறோம். அது எங்கே டச் ஆகுதுன்னா எல்லை டச் பண்ணிவிட்டு இப்படி வழியாக இப்படி பாஸ் ஆகி போகுது. ஓகேங்களா. ஸோ இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம், இதை டி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். டி, கேபிட்டல் டி போட்டுக்கிறோம். இதை எல்என் போட்டுட்ருக்கோம். இதை வந்து டி டேஷ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதுதான் டி டி டேஷ். புரியுதுங்களா. டி டி டேஷ் இதை நம்ம டி அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா. டி இது டி டேஷு, இதுதான் டி டி டேஷோட இது. இப்போது ஃபைனலாக நம்ம என்ன ஒன்று பார்த்தோம் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஃபஸ்ட்டு ட்ரா ஓ as a சென்டர். ஓ சென்டரில் வச்சுக்கிட்டு அங்கேருந்து நம்ம என்ன செய்கிறோம், எல்ன்றதுக்கு 4 சென்டிமீட்டர் ரேடியஸில் நம்ம என்ன செய்கிறோம், காம்பஸ் எடுத்துக்கிறோம். ஓகேங்களா. காம்பஸை இங்கே வச்சுக்கிட்டு நம்ம என்ன செய்கிறோம், ஒரு 4 சென்டிமீட்டருக்கு வச்சு அழகாக ஒரு சர்க்கிள் ஒன்று ட்ரா பண்ணுறோம். சர்க்கிள் ட்ரா பண்ணி முடித்த உடனே டேக் த பாயிண்ட் எல் அப்படின்றது ஒரு பாயிண்ட் எல் எடுக்கிறோம். அப்போ ஓயும் எல்லையும் நம்ம என்ன செய்கிறோம், லைன் ட்ரா பண்ணிக்கிறோம். அப்போ ஓஎல்லும் நம்ம லைன் ட்ராப் பண்ண உடனே அடுத்தது நம்ம என்ன பண்ணணும், இந்த பாயிண்ட்டை இங்கேருந்து ஓஎல் அப்படின்ற ஒரு பாயிண்ட் ஜாயின் பண்ண உடனே அடுத்தது நம்ம என்ன செய்கிறோம், இங்கே ஒரு பாயிண்ட் ஒன்று, ஒரு கார்டு, இந்த சர்க்கிள் இருக்குது பார்த்தீங்களா. அப்போ சர்க்கிளில் கார்டுன்னு சொல்லும்போது எல்லிலிருந்து நம்ம அடுத்தது எங்கே வரைகிறோம், எம்ன்ற ஒரு கார்டு ஒன்று வரைய போகிறோம். இட் இஸ் ஆன் த சர்க்கிள். அந்த பாயிண்ட் எங்கே டச் ஆகணும், அந்த சர்க்கிளில். அப்போ இங்கே வச்சு நம்ம என்ன செய்கிறோம், ஒரு லைன் ஒன்று ட்ரா பண்ணிக்கிறோம் இல்லைங்களா. இது நம்ம முதலே வரைஞ்சது. ஸோ இப்படி வச்சு நம்ம இந்த இடத்துல வரைஞ்சிட்டோம். அடுத்தது நம்ம என்ன செய்கிறோம், இதே இங்கே இந்த இடத்துல வச்சு இன்னும் கொஞ்சம் தள்ளி அதே சர்க்கிளில் என்னன்ற ஒரு பாயிண்ட் அடியும் நம்ம என்ன செய்கிறோம், மார்க் பண்ணிக்கிறோம். பண்ணிவிட்டு இந்த எல்லையும் எண்ணையும் நம்ம என்ன செய்கிறோம், ஜாயின் பண்ணிடுறோம். புரியுதுங்களா. அப்போ எல்லையும் எம்என்னையும் நம்ம என்ன செய்கிறோம், ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் போட்டு இப்படி ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எண்ணில் வச்சு ஒரு ரேடியஸ், நல்லா இதை கவனிக்கணும். நீங்கள் இந்த இடத்துல இதை வச்சு இங்கே இருக்கிற எவ்வளவு ஒரு கேப்பில் ஒரு என்ன செய்யணும், ஒரு ஆர்க் ஒன்று இப்படி அடிச்சுக்கணும். ஓகேங்களா. இந்த ஆர்க் இப்படி போடும்போது அந்த ஆர்க்கோட மெஷர்மெண்ட்டு அந்த கேப்பில் எவ்வளோ இருக்குது, இதிலிருந்து இந்த வித்து எவ்வளோ இருக்குது அப்படின்னு நம்ம இங்கே பார்த்துக்குறோம். இப்படி வச்சு மெஷர்மெண்ட் வச்சுக்கிறோம். இந்த மெஷர்மெண்ட்டை நம்ம என்ன செய்கிறோம், இந்த இடத்துல வச்சு எல்லில் வச்சு என்ன செய்கிறோம், இப்படி ஒரு சர்க்கிள் ஒன்று இப்படி ஆர்க் ஒன்று இப்படி அடிக்கிறோம் இல்லைங்களா. அந்த ஆர்க் ஒன்று இப்படி அடிக்கிறோம். அந்த ஆர்க்கில் இங்கே வச்சு இந்த இடத்துல வச்சு நம்ம என்ன செய்கிறோம், இந்த மெஷர்மெண்ட், அந்த கேப் இருக்கிற மெஷர்மெண்ட்டுக்கு இங்கே ஒரு ஆர்க் ஒன்று அடிக்கிறோம். ஓகேங்களா. அப்போது எங்கே இது ரெண்டும் கட் ஆகுதோ அந்த இடத்துல ஒரு பாயிண்ட்டை ஒன்று நம்ம மார்க் பண்ணிக்கிறோம். அந்த பாயிண்ட் மார்க் பண்ண உடனே இந்த 2 ஆர்க்கும் கட் பண்ணுற பாயிண்டில் இருந்து நம்ம என்ன செஞ்சிடறோம், ஒரு எல்லுக்கும் இந்த இடத்துல அந்த கட் ஆகிற பாயிண்ட்லேருந்து டி, அதுதான் என்னது நம்மளுக்கு டீன்னு சொல்கிறோம். இங்கேருந்து ஒரு லைன் ஒன்று ட்ரா பண்ணிக்கிறோம். ஓகேங்களா. அப்போது நம்மளுக்கு இது ஒரு டேஞ்சென்ட்டு. இதுதான் என்னது, டி டி டேஷ். இது டீன்னு போட்டுக்கிறோம், இது டி டேஷ்ன்னு போட்டுக்கிறோம். அதாவது டி டி டேஷ் தான் இந்த லைன் அப்படின்றத நம்ம காமிக்கிறோம். அதுதான் டேக் த எம் அண்ட் டிஸ்டிங் ஃப்ரம் எல். ஃபஸ்ட்டு நம்ம எடுக்கிறோன்னா எல்லிருந்து எம் வரைகிறோம், அப்புறம் என்ன செய்கிறோம், என் வரைகிறோம் இல்லைங்களா. ஆர் த ஆன்டி கிளாக் வைஸ் டைரெக்ஷன், எம்முக்கு போகிறோம், அதுக்கப்புறம் எண்ணுக்கு வரோம். ஆன்டி கிளாக் வைஸ் டைரெக்ஷன் ஜாயிண்ட் எல்என், அதையும் ஜாயின் பண்ணிடுறோம். என்எம்மையும் ஜாயின் பண்ணிக்கிறோம். அப்புறம் த்ரூ த எல் டேஞ்சன்ட் டி டேஷை நம்ம வரைகிறோம். இந்த சொன்ன மாரி இப்படி மெத்தட் வச்சுட்டு இந்த மெஷர்மெண்ட்டை வச்சு இங்கே ஒரு எல்லில் வச்சு ஒரு ஆர்க் அடிக்கிறோம். அதே மெஷர்மெண்ட்டை இங்கே வச்சு இங்கே ஒரு ஆர்க் அடிக்கிறோம். ரெண்டும் எங்கே கட் ஆகுதோ அந்த இடத்துல ஒரு லைனை ஒன்று ட்ராப் பண்ணுறோம். அதுதான் நம்மளுக்கு டி டி டேஷ் இல்லைங்களா. இது டி, இது டி டேஷ், அதுதான் டி டி டேஷ். சச் தட் டிஎல்எம், டி எங்கே இருக்குது, டி இங்கே இருக்குது இல்லைங்களா. டிஎல்எம் இதுதான் நம்மளுக்கு என்னது, டிஎல்எம் ஆங்கிள் டிஎல்எம் இல்லைங்களா இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் எம்என்எல். அப்போ பாருங்கள், எம் இங்கே இருக்குது, என் எங்கே இருக்குது, இங்கே இருக்குது, எல் எங்கே இருக்குது, இங்கே இருக்குது இல்லைங்களா. அப்போது எம்என்எல், அப்போது இந்த ஆங்கிள் தான் நம்மளுக்கு எவ்வளோ வரும், மெஷர்மெண்ட் ஆஃப் எம்என்எல் ஆங்கிள்
அப்போ இதுக்கு இது ஈக்குவலாக வரும் அப்படின்ற மாரி கான்செப்ட். அதான் எழுதிடுறோம். TLM இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள், அப்புறம் ஆங்கிள் MNL அப்படின்றது நம்ம எழுதிக்கிறோம். ஸோ T dash இஸ் ரிக்வயர்டு டேஞ்சன்ட் அப்படின்றத நம்ம ப்ரூவ் பண்ணிடுறோம். புரியுது இல்லைங்களா? இப்படி 5 ஸ்டெப்ஸு நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷனும் எழுதிட்டாங்கன்னா ஃபேர் டயக்ராமோட உங்களுக்கு ஃபுல் மார்க் கிடைக்கும். புரியலன்னா ஒரு வாட்டிக்கு 2 வாட்டி வீடியோ போட்டு பாருங்கள். அழகாக புரிஞ்சுக்கிட்டு போட்டுட்டு ஃபுல் 8 மார்க்ஸையும் நீங்கள் என்ன செய்யணும், ஸ்கோர் பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட்.